Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 16. For many years, fairground hypnotists used crabs, stroking them from the head to the tail. The hypnotized crabs would remain standing on their heads. P. Daco. தான் காண்பது கனவு என்ற எண்ணம் தான் நிம்மிக்கு முதலில் உண்டாயிற்று. என்னென்னவோ குழப்பங்களுடன் கண்ணுறங்கியதால் அரைகுறையான தூக்கத்தின் நடுவே இப்படி ஒரு பிரமை ஏற்படுகிறது என்று போலிலும் என்றொரு வினாடி அவள் கருதினாள். ஆனால் இருட்டின் நடுவே பார்வை பழக்கப்பட அம்மாவின் ஈரமடைந்த கண்களை தனது கைகளும் மடியும் ஸ்பர்சிக்க நடப்பது அனைத்தும் உண்மைதான் என்று நிம்மிக்கு புரிந்தது. தரையிலே அமர்ந்து கட்டிலின் விளிம்பில் தலையை சாத்தி கொண்டு கேவி அழுகின்ற அன்னையை தோளை பற்றி தூக்கினாள் நிம்மி. அருகில் இருந்த நாற்காலில் உட்கார்த்தி வைத்தாள். அப்போதுதான் அவள் கையில் ஒரு சிறிய அட்டைப்பெட்டி இருப்பதை கண்டாள். கைக்கு கனமாயிருக்கிறது என்று தெரியவில்லை. அம்மா வரும்போது அதையும் கொண்டு வந்திருக்கிறாள் என்று மட்டும் தெரிந்தது. அந்த பெட்டியை மடியில் வைத்துக்கொண்டு இறுக்கமாக பற்றியபடி, நிம்மி, இந்த அவல வாழ்க்கை என்னால் பொறுக்க முடியல, என்ன காப்பாற்று. உன்னை என் பெண்ணாக நான் நினைக்கல, எனக்கு உயிர் கொடுக்க வந்து தெய்வமாக நினைக்கிறேன். தயவு பண்ணி அப்பா சொன்னபடி செய்ய, என்னை மனவசியம் பண்ணு, என்னிடமிருந்து என்ன விஷயத்தை வரவழைக்கும் என்று சொல்கிறாரோ அதை வரவழை என்று புலம்பலாகனாள் ஜெகதா. இருமா என்று எழுந்து கொண்டு ஜெகதா அரைக்கதவை தாளிட்டு விட்டு படுக்கைக்கு திரும்பினாள். மிக மிக லேசாயிருந்த வெளிச்சமும் ஒழிந்து விட்டது. மூச்சு காற்றையும் தேம்பும் ஒலியையும் கொண்டுதான் ஜெகதா உட்கார்ந்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. இனமன் இது திடீர்னு அன்னையின் கைகளை பிடித்து கொண்டு கேட்டாள் நிம்மி. அந்த அட்டை பெட்டி மறுபடி தட்டுப்பட்டது. ஒன்றும் நேரம் இல்லை நிம்மி என்று ஒரு வெறுப்பு சிரிப்பு தான் பதிலளித்தாள் ஜெகதா. கொஞ்சம் முன்னால் உன்னை சாப்பிட கூப்பிடுவதற்காக இங்கே வந்தேன். உன் அப்பாவுக்கு உனக்கு நடைபெற்ற விவாதம் என் காதில் விழுந்தது. திக்கின்றது நிம்மிக்கு. நிம்மி, அப்போது என் மனம் பட்ட பாட்டை எப்படி சொல்லுவேன் உனக்கு? பல வருஷங்களாக நீ பிறந்தது முதற்கொண்டே ப்ரொஃபஸருக்கு என் மீது ஒரு தீராத வெறுப்பு இருந்து வந்திருக்கு. ஆனால் அதற்கு இப்படி ஒரு அருவருப்பான காரணம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிம்மி திடுக்கிட்டாள். ஒரே வினாடிக்குள் பல எண்ணங்கள் அவள் மனத்தில் பொங்கின. அம்மாவின் கடந்த கால வாழ்க்கை அப்பா ஏன் அறிந்து கொள்ள முயலுகிறார் என்பதை பற்றி கல்யாணம் சொன்னது வெறும் ஊகம்தான். ரிக்ரெஷன் பரிசோதனைக்கு அம்மா தேவையில்லை, டிரைவரே கூட போதும் என்று சொன்னபோது ப்ரொஃபஸருக்கு வந்த திடீர் கோபம் கல்யாணத்தின் ஊகம் சரிதான் என்று எடுத்து காட்டிற்று. இப்போது அம்மாவின் பேச்சு அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்திவிட்டது. இருந்தாலும் அதை பற்றி பேச நிம்மி கூசினாள். தனக்கு எதுவும் புரியவில்லை என்ற வேஷம் போடவே அவள் விரும்பினாள். குருவி தலையில் வைக்கப்பட்ட பனங்காயைப் போல பெரியவர்கள் உலகத்தின் கசப்பான உண்மைகள் அவளுடைய குழந்தை உள்ளத்தை அழுத்தி வதைத்தன. போலியாக ஒரு சிரிப்பை வரவழைத்து கொண்டாள். என்னவோ உளறியம்மா, நீ இது ஹிப்னாட்டிசத்தை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. சில பேரை தான் எளிதாக மனவசியம் பண்ண முடியும். சிலரிடம் பரிசோதனைகள் செய்தால் தான் வெற்றி தோல்வி தெரியும். அந்த மாதிரி நபர்களில் நீயும் ஒருத்தி. அதனால் தான் அப்பா உன்னை சொன்னாரே தவிர நீ நினைக்கிற போல அருவருப்பான காரணம் எதுவும் இல்லை. என்ன இருக்க முடியும் அப்படி என்றாள். இகழ்ச்சி நிறைந்த நகைப்பொருள் ஒன்றுதான் ஜெகதாவிடம் வெளிப்பட்டது பதிலுக்கு. என்னை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு உன்னை ஏமாற்றி கொள்ளாத நிம்மி. ஒரு தாயார் என் பெண்ணிடம் பேசக்கூடிய விஷயம் இல்லை தான் இது. ஆனாலும் இவ்வளோ தூரம் நடந்த பிறகு எதை மறைச்சு என்ன புண்ணியம் சொல்லு? உன் அப்பாவுக்கு என் மீது மட்டமான சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. நான் எப்போதோ ஒரு முறை அவருக்கு துரோகம் செய்து விட்டேன்னு நினைக்கிறாரு. நிம்மிக்கு உடம்பு சிலிர்த்தது. தடால் என்று அந்த பச்சையான வார்த்தையை சொல்லி சாட்டையால் அடித்த மாதிரி துடிக்க வைத்து விட்டாளே அம்மா. ஏதோ சொல்ல நினைத்தாலும் ஆனால் ஜெகதா இடம் கொடுக்கவில்லை. ஒன்று, தன் சந்தேகம் தவறானதுன்னு தெரிஞ்சுட்டு வேதனையிலிருந்து அவர் விடுபடணும். அல்லது சந்தேகம் உண்மைதான் நிச்சயப்படுத்தி கொண்டு என்ன தண்டனை வழங்க முடியுமோ அதை வழங்கி கூட வேண்டும். அதுக்கு தான் என் ஒத்துழைப்பு நாடுறாரு உன் அப்பா. உனக்கு ஹிப்னாட்டிசம் கற்றுத்தரேன்னு அவர் ஆரம்பித்த போது குடும்ப பெண்ணாக வாழ வேண்டியவள் கூத்தாடி பெண்ணாக கிடக்கூடாது என்று தான் நான் நினச்சேன். இப்படி ஒரு கேவலமான நோக்கத்தோடு தான் அவர் செய்கிறாரு என்று நான் கனவுலையும் நினைக்கல. நிம்மி, நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் ரத்தத்துக்கு ரத்தமான சதைக்கு சதையான என் பெண்ணை வைத்தே என்னை பரீட்சை பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை கண்ணே. ஒரு கேவலுடன் ஜெகதாவின் பேச்சு தடைப்பட்டது. என்னம்மா நீ குழந்தை மாதிரி என்று கடிந்து கொண்டு தாயின் கன்னத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள் நிம்மி. மகளின் மடியில் தலையை புதைத்து கொண்டாள் தாய். முதுகு குலுங்கி துடித்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு தானாகவே அடங்கியது. பறிவுடன் தலையை கோதிவிடும் மகளின் கைகளை பிடித்து கொண்டாள் ஜெகதா. நானும் நினச்சி பார்க்கேன், இந்த இழிவான சந்தேகம் அவர் மனத்தில் எப்போது எதனால் முளைச்சிருக்குன்னு நார் நாராக கிழிகிற மாதிரி என் மண்டையை பிச்சு கொள்கிறேன். புரியல. சும்மா இரு.
நீ தலைமையில் பிச்சுக்கொள்ளவும் வேண்டாம், உனக்கு புரியவும் வேண்டாம் என்று உரிமையுடன் அதட்டி விட்டு மண் கூஜாவிலிருந்து தண்ணீர் சரித்து வந்து அம்மாவுக்கு கொடுத்தாள் நிமி. முதல்ல கொஞ்சம் குடி, தொண்டையெல்லாம் காய்ந்திருக்கு. ஜெகதா மறுக்காமல் அதை பருகினாள். கையை நனைத்து கண்களையும் துடைத்து கொண்டால் அவள் குரல் ஓரளவு சீர்பட்டது. அன்னைக்கு அப்பாவோடு வந்து என்னை ஹிப்னாட்டிசம் பண்ணி கேள்வியெல்லாம் கேட்டிய, அப்போது நான் என்னென்ன சொன்னேன் என்றாள். நிம்மி நினைவுபடுத்தி கொண்டு, கல்யாணத்துக்கு முன்னே அப்பாவும் வீட்டுக்கு வந்தது உண்டு என்று ஏதோ சொன்னேன் என்றாள். ஆமாம், கேளு. மனோசி எதுவும் பண்ணாமலே எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். உன்னுடன் பேசுகிற போது எனக்கும் சில குழப்பங்கள் நீங்கிற மாதிரி இருக்குது நிம்மி. உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே? சேச்சே, சொல்லுமா. டம்ளரை வாங்கி கொண்டபோது அம்மாவின் அருகே இருக்கும் அந்த அட்டை பெட்டி நிம்மியின் கையில் பட்டது. என்னதான் இருக்கிறது அதற்குள்? எதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறாள்? கேட்கலாமா என்று நினைத்தாள். எப்படியும் அம்மா அதை சொல்லத்தான் போகிறாள் என்று தோன்றியது. அவளாகவே சொல்லட்டும் என்றிருந்தாள். நீயும் அப்பாவும் அம்மாவும் மாம்பழத்தில் இருந்தீங்கல்ல என்று எடுத்து கொடுத்தாள். ஆமாம், கல்யாணத்துக்கு முன்பே உன் அப்பா எனக்கு தூரத்து உறவினர் தான். நான் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். என்னை வேலைக்கு அனுப்புறதுல என் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. உன் அப்பா அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார். ஆகவே அவருக்கு என்னை கல்யாணம் செய்து விடலான்னு ஒரு நாள் என் அப்பாவிடம் சொன்னாள். நீ அப்போது அவருக்கு அருகில் இருந்தியா? உன் அம்மா என்னென்ன வாக்கியம் சொன்னா, உன் அப்பா என்னென்ன பதில் சொன்னார் என்று விசாரித்தாள் நீ. அவளை வினோதமாக பார்த்தாள் ஜெகதா. அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்ட போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் அம்மா என்னென்ன வாக்கியம் பேசினான்னு இவ்வளோ வருடம் கழிச்சு எப்படி நிம்மி எனக்கு ஞாபகம் இருக்கும்? நிம்மி இதழில் புன்சிரிப்பு அரும்பியது. ஹிப்னாசிஸில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நினைவுக்கு வரும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். அப்புறம் சொல்ல என்று தாயை தூண்டினாள். அம்மா அடிக்கடி சொன்னதால் அவள் விருப்பப்படியே என் அப்பா என் கல்யாணத்தை நடத்திட்டார். இருந்ததெல்லாம் திரட்டி போட்டு ஊரிலிருந்து நிலத்தை வைத்து எப்படியோ முடிச்சிட்டாரு. உன் அப்பாவுக்கு அப்போது ஒரு வேலையும் கிடையாது. வயலின் வாசிப்பார் நல்லா, ஆனால் மாதத்துக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்காது. கிடைச்சாலும் 10-20 தான் வரும். கல்யாணத்துக்கு பிறகு காலனா கூட உதவி செய்ய முடியாதுன்ற அப்பா சொல்லிட்டாரு. என் அம்மாவுக்கு ஒரு வழியும் தெரியல. என் வாழ்க்கையை கெடுத்து விட்டதாக அழுது புலம்பிட்டே செத்து போனால். கொஞ்ச நாளில் அப்பாவும் போயிட்டார். கல்யாணமான 4வது மாதமே யாரும் இல்லாத அனாதையாக பைசா சம்பாதிக்காத கணவருடன் நான் நடுத்தரவில் நிற்கும்படி ஆயிடுச்சு. ஜெகதா சிறிது நிறுத்தினாள். நினைவுகளின் கடுமையை தாழ முடியாதது போல் அவள் சிரம் தாழ்ந்திருந்தது. அன்னை எப்படிப்பட்ட துயரங்களை தாங்கியிருக்கிறாள் என்ற வியப்பும் இன்னும் என்னென்ன சொல்லப் போகிறாளோ என்று அறியும் ஆவலும் கண்களில் பளபளக்க அவளையே பார்த்தவாறு படுக்கையில் சாய்ந்து கொண்டிருந்தாள் நிமி. கல்யாண தினத்தன்று மட்டும் தான் உன் அப்பாவின் சிநேகிதர் நீலகண்டம் வந்திருந்தார். பெரிய இடத்து கல்யாணங்களில் சாயந்தரம் பாட்டு கச்சேரி வைப்பது போல் எங்கள் கல்யாணத்தில் அவர் மேஜிக் ஷோ நடத்தினார். சீட்டுக்கட்டு, கண்ணாடி டம்ளரு, கைக்குட்டை, இந்த மாதிரி என்னென்னவோ வச்சுட்டு வேடிக்கை காட்டினார். அதுக்கு பிறகு அவரை நான் பார்க்கவே இல்லை. 4 மாதம் கழிச்சு ஒரு நாள் அன்றைக்கி சாப்பாட்டு என்ன செய்கிறதுன்னு நான் மூச்சு திணறி கொண்டிருந்த போது நீலகண்டம் வந்தார். எங்களை காட்டில் அதிகமாக அவர் திண்டாடிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. ஆனால் சட்டப்பையில் என்னவோ துருத்தி கொண்டு இருந்தது. இதோ இவைகளை எந்த சவுக்கார் கடையிலாவது வச்சு எனக்கு பணம் வாங்கி கொடு என்று சட்டைப்பையிலிருந்து அதை எடுத்து கொடுத்தாரு உன் அப்பாவிடம். நான் எட்டி பார்த்தேன், மூச்சே நின்றுச்சு. ஆச்சரியத்தில் எனக்கு மட்டும் இல்லை, உன் அப்பாவுக்கும் தான். என்ன கொண்டு வந்திருந்தார் அவளா? அதிசயமா என்று நிம்மி கேட்டாள். மெடல்கள், வெள்ளிப்பதக்கம், தங்கப்பதக்கம் என்று தொடர்ந்தாள் ஜெகதா. சும்மா ஏதோ வேடிக்கையாக மேஜிக்கு தான் செய்வார்ன்ற அப்பா அதுவரை நினச்சிருந்தாரா நீலகண்ணனை பற்றி. ஆனால் அவர் அபூர்வ வித்தைகளை கற்று பல பெரிய மனிதர்களிடம் செய்து காட்டி மெடலும் பரிசும் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அவ்வளோ திறமைகளும் உபயோகப்படாதபடி அவரை கெடுத்து கொண்டிருந்தது ஒரு பழக்கம், குடிப்பழக்கம். ஆமாம், தட்டு இல்லாமல் மது கடைச்சிக்கிட்டு இருக்கணும் அவருக்கு. அது ஒன்று தான் அவருக்கு கவலை. உன் அப்பாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. குரூரமான யோசனை தான். நீலகண்டா, உனக்கு மது ஒன்று தான் வேண்டும். எனக்கோ புகழும் பணமும் பிழைக்க வழியும் வேணும். உனக்கு தெரிந்ததெல்லாம் எனக்கு கற்றுக்கொடு. நான் உன்னை கவலை இல்லாமல் வச்சுக்கொள்கிறேன்னு சொன்னார். உடனே நீலகண்ட சம்மதிச்சார். அன்னைக்கு முதல் அவருக்கு குருவாகவும் உன் அப்பா சீடனாகவும் இருக்க தொடங்கினாங்க. மேஜிக் தொழிலை விஸ்தரித்து பெரிய அளவில் நடத்துவதற்கு திட்டம் போட்டார் உன் அப்பா. நீலகண்டனின் மெடல்களை விற்று தேவையான முதல் திரட்டினார். ஒரே வருடம்தான் உன் அப்பா முதல் தரமான மேஜிக்காரனாக ஆனார். நீலகண்டன் முதல் தரமான குடிகாரனாக ஆனார். ஜெகதா மறுபடியும் சிரித்தாள் வெறுப்புடன். 1 வருடத்துக்கு எல்லாம் கற்றுக்கிட்டுனான்னு சொன்னியே, அதுக்கு பிறகும் கேட்க நினைத்ததை முழுதும் கேட்காமல் நிறுத்தி கொண்டாள் நிம்மி. ஆமாம், நாங்கள் எங்கே குடிமாறினாலும் அவருக்கு ஒரு தனி அறை உண்டு. அவருடைய மது புட்டிகளும் சேர்த்து. சில சமயம் பர்மிட் உண்டு, பல சமயம் கிடையாது. நீலகண்டனுக்கு வெறும் மேஜிக் மட்டும் இல்லாமல் மனோவசத்திலும் நல்ல பயிற்சி இருந்தது. அதையும் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரு. நீலகண்டனிடம் இல்லாத விடாமுயற்சியும் லட்சியமும் பணத்தாசையும் உன் அப்பாவிடம் இருந்தன. நல்ல மரத்தை கொம்பாக பிடிச்சி நச்சுக்கொடி படுற மாதிரி நீலகண்டனை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அந்த அழிவையே தனக்கு உரமாக்கி கொண்டு கிளச்சி செழித்து ப்ரொஃபஸர்ன்ற பட்டத்தை உன் அப்பா பிரகாசிக்க ஆரம்பித்தார். அடுத்த ஹாலில் இருந்த கடியாரம் மணி 11ஆவதை அறிவித்தது. திருப்பக்கத்து கேட்டை சாத்தினான் கூர்கா.
இருபுறமும் பிரகாசமாக எரியும் டோம் விளக்குகள் ஜன்னல் வழியே அனுப்பி கொண்டிருந்த சிறிய வெளிச்சமும் அடிந்துவிட்டது. ஜெகதா தொடர்ந்தாள். எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்ட பிறகு நீலகண்டனை என் வீட்டோடு விற்றுக்கிட்டாருன்னு எனக்கு வெகு நாட்களாக ஒரு புதிர் தான். நாங்கள் எங்கே ஜாகம் மாறினாலும் அவரையும் அழைச்சிட்டு வந்தார் அப்பா. வீட்டோடு வச்சு கொண்டு சாப்பாடு மது எல்லாம் குறைவில்லாமல் கொடுத்து வந்தார். அப்போது நீ என் வயிற்றில் உண்டாயிருந்த சமயம் உன் அப்பாவுக்கு பெயரும் பணமும் பெருகிட்டு இருந்தது. இனி என் வாழ்க்கையில் துன்பம் இல்லைன்னு மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தேன். உன் அப்பா என்னை சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்ததும் அப்போது தான் எனக்கு இன்றைக்கி தான் புரியுது. நிம்மி, மறுபடியும் உன்னிடம் மன்றாடி கேட்டுக்கிறேன். உன் அப்பா சொல்கிறபடி செய்ய, என்னை மனவசியம் பண்ணு. என்ன உண்மையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்திடுறேன். எனக்கு கொமட்டன் வருது என்று தலையை திருப்பி கொண்டாள் நிம்மி. அப்பாவும் கேவலமான சந்தேகத்தை தீர்க்க நான் தான் ஆகப்பட்டேன்னா? அவ்வளோ கீழ்த்தரத்துக்கு இறங்க நான் தயாராக இல்லை. வேண்டுமானால் இவ்வளவையும் நீயே அவரிடம் சொல்லிச்ச மனிதரா அவர். நிம்மி, புரியாமல் பேசுகிறிய என்று பதைத்தாள் ஜெகதா. சுய உணர்வோடு இருந்ததுன்னா நான் என்ன தான் 1000 சத்தியம் செய்தாலும் அவருக்கு ஒப்புக்கொள்ள தோணாது. என்னை நீ ஹிப்னடைஸ் பண்ணி என்னையே அறியாமல் என் வாயிலிருந்து விஷயங்கள் வர வேண்டும். எந்தெந்த தினத்தில் என்னென்ன நடந்ததுன்னு அவர் நினைச்சிருக்கிறாரோ அந்தந்த நேரத்தில் அப்படி நடைபெறலைன்னு நான் விவரிக்க வேண்டும். அதன் பிறகு தான் அவருக்கு நிம்மதி, எனக்கும் நிம்மதி. ஏன் நிம்மதி? அதை பற்றி யாருக்குமே அக்கறை கிடையாதா என்று வெறியுடன் இறைந்தாள் நிம்மி. பெற்ற தாய்க்கு ஒரு பரீட்சை, அதுக்கு நான் கருவி. முடியாதுமா, முடியவே முடியாது. அப்படின்னா உன் அப்பாவின் பரிசை உபயோகப்படுத்த வேண்டியது தான், வேறு வழி இல்லை. பரிசா? என்ன பரிசாம்மா? நீயும் அப்பாவும் பேசுறதை கேட்டு மனமுடைஞ்சு வெகு நேரம் தோட்டத்தில் போய் உட்காந்துருந்தேன். பிறகு திரும்பி வந்து என் அறைக்கு போனேன். கட்டில் என் தலைமாட்டில் உன் அப்பா எனக்காக ஒரு பரிசும் ஒரு வாழ்த்து செய்தியும் வைத்திருந்தார். அதை நீ பார்க்க வேண்டாமா? அட்டைப்பெட்டியை பிரிக்கும் ஓசை கேட்டது. திகைத்தவளாக நிம்மி காத்திருந்தால் அடுத்து என்ன வரப்போகிறது என்று. தொட்டுப்பாரு. மகளின் கையை பிடித்து கொண்டு அட்டைப்பெட்டிக்குள் துழாவ செய்தாள் ஜெகதா. அம்மா! சில்லென்ற எக்கையும் அதன் வடிவத்தையும் உணர்ந்த மாத்திரத்தால் குரல் நடுங்க கூவி விட்டாலும், அம்மா இது? ஆமாம் நிம்மி, கைத்துப்பாக்கி தான் என்று உறுதியான குரலில் கூறினாள் ஜெகதா. முடிந்த அளவுக்கு அழுது துயரப்பட்டு ஆகிவிட்டதாலோ என்னவோ அவள் பேச்சில் ஒரு விசித்திரமான அமைதி தென்பட்டது. பரிசுடன் வைத்திருந்த செய்தியை படிக்க வேண்டாமா, விளக்கப்போடு என்றாள். நிம்மி அசையவில்லை. அட்டைப்பெட்டிக்குள்ளிருந்து கைத்துப்பாக்கியின் மீது அவள் விரல்கள் ஒட்டி கொண்டு விட்டன அல்லவா என்று என்ன கையை எடுக்காமலே பீதியில் ஆழ்ந்திருந்தாள். ஜெகதாதான் விடிவிளக்கை போட்டால் சவ்வு காகிதத்தை பரப்பினார் போல சிவப்பு வெளிச்சம் அறையெங்கும் பரவியது. அந்த மங்கலான ஒளியில் கொடிய ஜந்து ஒன்று சுருண்டு படுத்திருப்பது போல காட்சியளித்தது அந்த துப்பாக்கி. அதன் கீழே இருந்து ஒரு காகித துண்டை எடுத்து மகளிடம் தந்தாள் ஜெகதா. படிச்சுப்பாரு. படித்தாள் நிம்மி. ஆதாரங்கள் வைத்துக்கொண்டு அணுவாய் சித்திரவதை செய்து உன் உயிரை என் கையாலேயே வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். முடியாது போல இருக்கிறது. உன் வாழ்க்கையை நீயே முடிச்சுக்கோ. கீழே கையெழுத்து இல்லையே ஒழிய அந்த சாய்வான நீளமான எழுத்து ப்ரொஃபஸருடையது தான் என்பது சந்தேகமின்றி புலப்பட்டது நிம்மிக்கு. இருந்தாலும் அப்பாவா எப்படி எழுதினார் என்று அவள் உதடுகள் முனகின. என் வாழ்க்கையை நானே முடித்துக்கொள்வதில் எனக்கு கடுகத்தனையும் வருத்தமும் ஆட்சேபமும் இல்லை, கிடையாது நிம்மி என்றாள் ஜெகதா. நான் தொலைஞ்சா ப்ரொஃபஸருக்கு நிம்மதினு நிச்சயமான நான் என் உயிரை போக்கிக் கொள்ள தயார். ஆனால் ஏதோ ஆதாரங்கள் வச்சுட்டு என்னை அணுவாக சித்திரவதை செய்ய ஆசைப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் பாரு. அந்த ஆதாரங்கள் என் மரணத்துக்கு பிறகும் கிடைக்கப் போவதில்லையே அவருக்கு. மனசில் இன்னும் உளைச்சல் தானே. அதனால் நான் குற்றமற்றவள் என்று ருசிப்பதற்காகவாவது எனக்கு உதவி செய், அல்லது உன் அப்பாவின் இஷ்டப்படி என் வாழ்க்கையை முடித்து கொள்ளாவது விட்டுரு என்றாள் ஜெகதா. தொடரும்.